ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல் இஸ் அதர் பீப்புள் டிராமாவோட 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். கடைசியா அந்த கிராக் மாதிரி சுத்திட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் ட்வின்ஸுங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கடுப்பான பீம் பாய் அவனை அடிக்கலான்னு போனா பேக்கோட ஒருத்த உள்ள வந்திருப்பான் பாத்தீங்களா, இவனை நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாம். அவன் பீம் பாயோட கையை பிடிச்சிடறான். அவன் பிடிச்ச புடியில பீம் பாய்க்கே கை நடுங்கி போயிருது. பயபுள்ள அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான். சரி ஓகே, புது ஆளுகள்லாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி சண்டை போட வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராக் மாதிரி சுத்திட்டு இருந்தவன சாரி கேட்க சொல்றான். இவன் சொன்ன உடனே அவனும் சாரி கேட்டுறான். நம்ம பீம் பாய்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல பாவம். சரி ஓகே, உன்னோட சாரி அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, எல்லாரும் உள்ள போங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கப்பு சுப்புன்னு உள்ள போயிடுறானுங்க. அப்போ ஹீரோவை பார்த்து அந்த ஸ்ட்ரேஞ்சர், யூஸ்வலா இந்த மாதிரி நடக்காது, உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். பட் நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம, நாளைக்கு நான் வேலைக்கு போகணும், டைம் ஆச்சு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி உள்ள போக பாக்குறான். அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருந்துட்டு பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்க, வேலைக்கா போறேன், நான் ஸ்டூடெண்ட்ல நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுத்தாலும் அதுக்கு பதில் சொல்லாம ஹீரோ பாட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திடுறான். என்னடா அபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப விகாரமா இருக்கானுங்களே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரோ டோரை ஓபன் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. இவனும் வெளியே போய் ரைட் சைடு திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, ஹீரோக்கு பின்னாடிதான் அந்த கண்ணாடிக்காரன் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கான். அதை பாக்குற ஹீரோக்கு அல்ல இல்ல, யாரா சாமி நீ எப்ப பார்த்தாலும் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் உள்ள வந்துடுறான். அங்க யாருமே இல்லைனாலும் அந்த கண்ணாடிக்காரன் ஸ்டாச்சு மாதிரியே தான் நின்றுட்டு இருக்கான். அப்ப கையில இருக்கிற ஸ்க்ரூ டிரைவரை வச்சு காலை குடையிறான், கால் சொரியுதுன்னு. சரியான லூசு பயலா இருப்பான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் டேவும் ஆயிருந்து அதே கண்ணாடிக்காரன் பபிள் காம தின்னுட்டு மாடிக்கு போற ஸ்டேர் கேஸ்ல ஒட்டி வச்சுட்டு போறான். சோ இது இவன் பண்ற வேலை தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்பி போகும்போது கரெக்டான இன்சார்ஜ் லேடி பிடிச்சிடுறாங்க. சாரிப்பா, நேத்து ரொம்ப சத்தம் கேட்டுச்சாமா, யூஸ்வலா இந்த அபார்ட்மெண்ட் அப்படி இருக்காது, நேத்து உன்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சாரி கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோ பெருந்தன்மையா இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப அந்த லேடி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பீம் பாய் வந்தான், அவன் காலி பண்ணி போறானாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஹீரோ பீம் பாயை பார்த்து தான் பயந்துக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிறாங்கிறது அவங்களுக்கு புரியல. இதோட இந்த லேடி நிறுத்தாம, எனக்கும் அந்த பீம் பாய் மேல சந்தேகமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் என்னை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான்னு இந்த கிளவி பில்டப் போட்டுட்டு இருக்கு. சரி இதுக்கு மேல இதை பேச விட்டா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுங்க அப்படின்னு ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். இங்கிருந்து தப்பிச்சு வந்தா நேரா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு எங்க வேலை செய்யறேன்னு கேட்டா ஹீரோ வேலை செய்யற சிட்டி பேரை சொல்றான். அது ரொம்ப தூரமாச்சு, நீ பக்கத்துல ஏதாவது அபார்ட்மெண்ட் பாத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுக்குறான். பதிலுக்கு ஹீரோ, நீங்க எங்க வேலை செய்யணும் கேட்கிற மாதிரி வந்தவன், இவன் கண்ணை பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்ட்ரேஞ்சரும் அவன் எப்பவும் போல அந்த பேக்கை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறான். இப்போ நம்மளுக்கு ஸ்டேஷன்ல இருக்கிற ஜங்க தான் காட்டுறாங்க. எந்தெந்த ஏரியால எல்லாம் பூனை இறந்து போச்சோ அதெல்லாம் போட்டு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வச்சிருக்காங்க. மொத்தம் 13 பூனை இறந்துருக்கு. ஆனாலும் இவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப கூட ஒர்க் பண்ற போலீஸ்காரங்க இருந்துட்டு, இதெல்லாம் சீரியல் கில்லர் கேஸா இருக்க வாய்ப்பு இல்ல, நீ ரொம்ப கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. பட் ஜங்குனால இது ஏத்துக்க முடியல. ஏன்னா இது கன்ஃபார்மா சீரியல் கில்லிங் கேஸா தான் இருக்கும் ஜங் நம்புறாங்க. சரி இருந்தாலும் பூனை எல்லாம் இறந்து போச்சுல, அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போய் நான் பார்த்துட்டே வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. கூட ஒர்க் பண்ற போலீஸ்காரங்க வெயில் அதிகமா இருக்குமா அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னாலும் அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்ண வேண்டிய ஆபீஸை தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா வந்துடுறான். பார்த்தா ஆபீஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப கரெக்டா குண்டு பையன் ஒருத்த வரா. இவன் பேர் மிஸ்டர் பார்க். யாரா நீ இந்த டோருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோ வந்து நான் புதுசா இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் தான் குண்டு பையன் டோர் ஓபன் பண்ணியே உள்ள போறான். அப்ப கரெக்டா ஒரு கொரியர் ஒண்ணு வருது. நம்ம ஹீரோ இந்த குண்டு பையனை கூப்பிட்டா திரும்பி பாக்குற மாதிரியே இல்ல. சோ நம்ம ஹீரோவே இந்த கொரியரை கலெக்ட் பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஆல்ரெடி அங்க சிஇஓ. சோ மத்தவங்க கிட்ட ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இங்க ஒரு கண்ணாடிக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு மிஸ்டர் கோ. அப்புறம் ஒரு லேடி ஒருத்தி இருக்கா, அவ பேர் சன்யூ. அதுக்கப்புறம் மிஸ்டர் பார்க்க கூப்பிட்டு ஹாய் சொல்றான்னு கேட்டா, நான் தான் டோரே ஓபன் பண்ணி விட்டேன், ஆல்ரெடி சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு பார்க்க பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரரும் தனியா பேசும்போது ஹீரோ இருந்துட்டு பார்க்க பார்த்தா எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் இருக்கும், ரொம்ப நல்ல, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நம்ம காலேஜ் படிச்சதோ இல்ல ஆர்மியில இருந்தோ வச்செல்லாம் லைஃப் தொடங்கல, என் லைஃப் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. சோ நீயும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி இருடா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஷோல்டர் தட்டும் போது யாரும் அவன் சட்டையில துப்பன மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான் ஃப்ரெண்டுக்காரன். அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, கடைசியா அவன் அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வரும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசிட்டு கிளம்பும் போது துப்புன மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கும். ஐயோ அந்த நாய் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டு கிடக்குறான். அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்ல இவனுக்கு மீட் பண்ணும் போது வெளியே 2 பேர் சண்டை போட்டிருப்பானுங்க. ஹீரோ தான் பிரிச்சு விட்டுருப்பான். அவனுக்கு 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒருத்தன் யாருன்னே தெரியாது, எதுக்கு சண்டை போட்டானுங்கன்னு ரீசனே கிடையாது. நீ மட்டும் பிரிச்சுள்ளனா கண்டிப்பா ஒருத்தன் மர்கையா இருப்பான். சோ அதே மாதிரிதான் இப்போ நீ துப்புனவனு இருப்பான், சம்பந்தமே இல்லாம சண்டை போடுற சைக்கோவா இருப்பான். சோ அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார அங்கிருந்து கிளம்பி
கிளம்பிடுறான். அவன் டோரை ஓபன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த டோர் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஹீரோக்கு அந்த கண்ணாடிக்காரனோட ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. அதே நேரத்துல அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பீம் பாயை தான் காட்டுறாங்க. அவன் ரூம் டோரை யாரோ திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பயபுள்ளைக்கு டர் ஆகுது. ஒரு கட்டத்துல டோரையும் ஓபன் பண்ணிடுறாங்க. பார்த்தா கண்ணாடிக்கார அந்த 2 கிராக்கு 3 பேர் வந்து பீம்பாயை ஒரே அடியா லாக் பண்றானுங்க. கடைசியா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கத்தி எடுத்துட்டு வந்து பீம்பாயை மொத்தமா சொருகுன்னு சொருகுறான். இப்பதான் மாடியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பீம்பாயே கண்ணை முழிக்கிறான். சோ இது எல்லாமே அவனுக்கு வந்த கனவு. இந்த சவுண்ட் அவனை ரொம்பவே இரிட்டேட் பண்றதுனால கோவத்துல கிளம்பி நேரா மேல இருக்கிற 4th ஃப்ளோருக்கு வந்துடுறான். அதுல ஒரு டோர் லாக் ஆயிருக்கு. அதுல காதை வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் யாராவது உள்ள இருப்பாங்களான்னு. பட் யாரும் அங்க கிராஸ் பண்ற மாதிரி பீம்பாய்க்கு தோணுது. ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு வரும்போது கடைசியா ஒரு ரூம்ல பார்த்தா ஒரு ஆளை கனக்கொடூரத்துக்கு கொண்டு போட்டிருக்கானுங்க. இந்த ரூமுக்கு தான் ஆல்ரெடி கிராக்கும் கண்ணாடிக்காரனும் முதல்ல வந்திருப்பானுங்க. இவன் இதை பார்த்துட்டே இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி இருக்கிற டோர் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் ஜர்க்காய் திரும்புறவன அந்த கிராக் ஜம்ப் பண்ணி சுத்தி லோடு அடிக்க வர மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல கீழே கிளீன் பண்ணிட்டு இருக்க இன்சார்ஜ் அடிக்கும் இந்த சத்தம் கேக்குது. ஆனா அவங்க எதுவும் பெருசா எடுத்துக்கல. அதே நேரத்துல ஜங்கு ஒரு பூனை ஆல்ரெடி இறந்த ஸ்பாட்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கு எந்த எவிடன்ஸ் கிடைக்கல. அப்ப பக்கத்துல ஒரு கார் நிக்கிறத செக் பண்ணி பாக்குறாங்க. சோ ரொம்ப நாளா இந்த கார் இங்கேயே நிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதனால காரோட ஓனருக்கு கால் பண்ணி அந்த காரோட டேஷ் கேமராவோட ஃபுட்டேஜும் வாங்குறாங்க. அதை பிளே பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கிராக் பிளாஸ்டிக் கேரி பேக் தூக்கிட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த கார் ஓனர் இருந்துட்டு பக்கத்துல ஒரு ஸ்டேஷனரி கடை இருக்கு, அங்கதான் அடிக்கடி போவாங்க, போய் கேளுங்கன்னு அனுப்பி விட்டுறான். இவங்களும் அந்த ஸ்டேஷனரி கடையோட ஃபுட்டேஜ் செக் பண்ணா அவன் இங்கதான் எல்லாமே வாங்குறான் அப்படிங்கிறது தெரிய வருது. யார் இவன் ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற லேடி கிட்ட கேட்டா பக்கத்துல ஒரு ஏரியா ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கு பக்கத்துல தான் இவன் குடியிருக்கான் எங்கேயோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சோ இந்த கிராக்கை தேடிட்டு நம்ம ஜங்கு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப இன்சார்ஜ் லேடி கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு அவனை பத்தி விசாரிக்கும் போது அவன் ரொம்ப நல்ல பையன் தாமா, எந்த தப்பு பண்ண மாட்டான், கொஞ்சம் மனநிலை சரியில்லை, இரு நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு 306 இருக்கிறவனை வெளியே வாடா, உன்னை தேடி போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இவனும் எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே வெளியே வரான். ஏன்டா எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் வாயிலா ஜீவங்களை குடும்பப்படுத்தாதுன்னு பாரு, உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு இன்சார்ஜ் கத்துன்னு கத்துது. இவன் இருந்துட்டு நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள போய் அவன் செப்பல் எடுத்துட்டு வந்து போடுறான். அதே டைம்ல ஹீரோவோட ஆபீஸ்ல இருக்கிற பார்க்கு அங்க இருக்கிற லேடி அதாவது சன்யூக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுக்குறாரு. நான் நேத்து ஒன்று வாங்கினேன், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, இது நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்த ரியாக்ஷன் எல்லாம் போய் உட்காந்துக்கிறான் பார்க்கு. பட் சன்யூ இருந்துட்டு நம்ம ஆபீஸ்க்கு புதுசா வந்திருக்கிற ஹீரோ தான், அதனால இந்த செப்பல் ஹீரோ வச்சுக்கிட்டு ஹீரோ கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அங்க வர ஹீரோட ஃப்ரெண்ட் அதாவது சிஇஓ, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேஸ்ட், அவனுக்கு ஆள் இருக்கு, தயவு செஞ்சு வேற வேலையை பாரு, நான் மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஜங்கு அந்த கிராக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கா. ஏன்டா ஒரு பூனை கொல்றது எவ்வளவு பாவம் தெரியுமா, நீ 13 பூனை கொண்டிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருந்தா. இதுக்கு பதில் சொல்லாம பொம்மை துப்பாக்கி வச்சு அங்க இருக்க போலீஸான சுட்டு டென்ஷன் ஏத்திட்டு இருக்காங்க. மொத்தமா எத்தனை பூனை கொண்டிருக்க உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா, நான் 13 எல்லாம் கொண்டல, ஒன்னே ஒண்ணுதான் கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப ஜங்க அங்க இருக்கிற சீனியர் போலீஸ் கூப்பிட்டு இவன் அந்த 13 பூனை கொன்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, நிறைய பூனை எரிஞ்ச நிலைமையில தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அவனை பாரு, அவன்லாம் கொன்ன மாதிரியா தெரியறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் ரொம்ப போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கனால இதுக்கு மேல இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் மிரட்டி அனுப்பி விட்டுறாங்க. வெளியே போனவன் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அங்க இருக்கிற சாக்லேட்ல ஆட்டை போட்டு போயிடுறான். இவங்கனால ஒன்னும் பேச முடியல பாவம். அப்ப அந்த ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் பர்சனோட டீடைல் எல்லாமே அங்க இருக்கிற போர்டுல வச்சிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஜங்குக்கு செம ஷாக் ஆகுது. ஆக்சுவலா நம்மளுக்கு அதை விட ஷாக் ஆகுது. ஏன்னா அதுல இருக்கிற ஒரு மிஸ்ஸிங் பர்சன் தான் இப்போ ரூம்ல இறந்து கிடந்ததை பீம்பாய் பார்த்திருப்பான். சோ நம்ம ஜங்கு இருந்துட்டு அந்த மிஸ்ஸிங் பர்சனோட அட்ரஸும் ஹீரோ தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டும் பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே நேரத்துல நம்மளுக்கு பீம்பாய் தான் காட்டுறாங்க. பாவம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் கிழிச்சு கட்டி வச்சிருக்கானுங்க. அப்ப அங்க வர கிராக்கு கையில ஒரு கோடாரி வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். நான் வேணா உன் கழுத்தை வெட்டட்டுமா அப்படின்னு சொல்லும் போது பீம்பாய்க்கு கக்கா வராத குறைதான் பாவம். இல்ல வேண்டாம், ஆல்ரெடி நான் உன் ரூம்ல திருடிட்டேன், என் மேல பழி போட்டே இல்ல, அப்ப நான் உன் கையை தானே வேணும்னு கேட்டேன், அதனால நான் உன் கையை வெட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வெட்ட வருவான். பீம்பாய் கத்தி கதறி அழுதுட்டு இருக்கான் பாவம். மகனே அவன் மட்டும் என்னை தடுக்கல, எப்பவும் கையை வெட்டிருப்ப ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு டைலாக் பேசிட்டு இந்த கிராக் அங்கிருந்து கிளம்பிடுறான். வெளியே வந்தவன் ஆப்போசிட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தான் பாத்தீங்களா, அந்த கிராக் வரான். ஏன்டா எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றது, தேவையில்லாத வேலை பண்ணி மாட்டிக்காதனான்னு இவன் தெளிவா பேசிட்டு இருக்கான். சோ அவன் ஒருத்தன் தான் மென்டல் எஃபெக்ட் ஆயிருக்கான் இருக்கு. இந்த நாய் நடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அதே நேரத்துல ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோ என்னடா வந்து 1 மணி நேரம் ஆச்சு எந்த வேலையும் தர மாட்டேங்கிறாங்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கான். பக்கத்திலேயே மிஸ்டர் பார்க் இருக்காரு. ஐயா நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் அந்த நாய் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. சரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு பார்க் இருந்துட்டு எனக்கு போய் காஃபி போட்டுவான்னு ஹீரோவை அல்லக்கை வேலை வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கையில ஒரு லேப்டாப்பும் எடுத்து கொடுத்து இது நெக்ஸ்ட் மந்த் ஷோக்கான கண்டென்ட் இருக்கு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்வேன் சிஇஓ சொன்னாரு, எந்த அளவுக்கு வேலை செய்யறேன் பாக்குறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வேற விடுறான். இவனும் ஆசையா லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்தான். நெக்ஸ்ட் மந்த்துக்கான கண்டென்ட் லேடிஸ் ஸ்லிப்பர்னு போட்டிருக்கு. இது சம்பந்தமான டீடைல் இன்னைக்கு இவன் கேதர் பண்ணணும். அதே டைம்ல அங்க இருக்கிற லேடி கோலிக் அதாவது சான்யூ இருந்துட்டு ஆபீஸ்க்கு உன்னோட நம்பரை நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன், நிறைய பேர் ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணுவாங்க, நீ தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப நம்மளுக்கு லீட் ஆங்க தான் காட்டுறாங்க. ஒரு குட்டி பையன் பல்லு வலிக்க அங்க வந்திருக்கான். அவங்கிட்ட நம்ம லீட் ஆங்க எப்படி எல்லாம் பிரஷ் பண்ணணும், கேவிட்டிஸ் எஃபெக்ட் ஆகாம இப்படி பாத்துக்கணும் அவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இத பாக்குற அந்த குட்டி பையனோட அம்மாவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு யார்கிட்டயே கால் வருது, போன் பேசிக்கிட்டு அங்க இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு அப்படியா எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கே, நான் வேலையை முடிச்சு ஸ்ட்ரைட் அங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த சிஇஓ தான் காட்டுறாங்க. ஆபீஸ்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே இன்னைக்கு ஹீரோவோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குங்கிறனால நம்ம எல்லாரும் ஒரு டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்ல வந்தாலும் அங்க இருக்க கண்ணாடிக்காரன் சொல்ல விட மாட்டேங்கிறான். தம்பி இது உன்னோட ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க்கு, நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்த மெத்தட் மட்டும் மாறாதாட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற லேடி கோலிக் சான்யூ ஹீரோவை பத்தி நீ ரொம்பவே கியூட்டா இருக்க அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இது பக்கத்துல இருக்க மிஸ்டர் பார்க்குக்கு ரொம்பவே ஸ்டொமக் பர்ன் ஆகுது. அதே நேரத்துல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கான். அப்ப அவளோட ஹெட் அதிகமான ஒர்க் அவ தலையில கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இவனாலையும் எதுவும் பேச முடியல. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் டின்னர் இருக்கு சோ மீட் பண்ண முடியாது அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் இவனு வர போறது கிடையாது. சோ இவனும் ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் டின்னருக்கு வரான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த சிஇஓ இருந்துட்டு இவன் தான் என் ஸ்கூல்லயே பெஸ்ட் ரைட்டர், ப்ரொஃபசருக்குலாம் ரொம்பவே பெட்டு, இவனை மாதிரி எவனாலையும் ஒரு டாக்குமெண்ட்ரி எழுத முடியாது. ஆனா என்ன ஒரே விஷயம்னா 3 வருஷமா இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். அதை விட்டு தொலை பணதாண்ட வாழ்க்கைன்னு சொன்னாலும் இவன் கேட்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சிஇஓ பேச பேச ஹீரோக்கு காண்டாகுது. குடிச்சிட்டு இருக்க சரக்கெல்லாம் தூக்கி போட்டு எந்திரிக்கிறான். சிஇஓ ஒரு நிமிஷம் பம்பிடுறான். நான் எழுதுறத நிறுத்த சொல்றதுக்கு யாருடா நீ அப்படின்னு கேட்கிறான் நம்ம ஹீரோ. பார்த்தா இவனோட கோவத்துல இது எல்லாமே இமேஜினேஷன். இன்னும் அந்த சிஇஓ புணங்கிட்டே தான் கிடக்குறான். இவனால எதுவும் பேச முடியல. பைபிள ஓவரா மப்பானனால சிஇஓ அந்த கண்ணாடிக்காரன் பத்திரமா கூட்டு போயிடுறான். அப்ப அந்த லேடி கோலிக் சான்யூ இருந்துட்டு மறுபடியும் குடிக்கலாமான்னு கேட்கறான். ஹீரோ முடியாதுன்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்ப எல்லாருமே வீட்டுக்கு போலாம். ஆமா உன்னோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மிஸ்டர் பார்க் அவன் வீட்டு இருக்கிற ரூட்ட சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இவ கேட்டது ஹீரோ கிட்ட. பார்க்குக்கு செம்ம காண்டாகுது. ஏன்டா இத்தனை வருஷமா ஒரே ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நூல் விட்டுட்டு இருந்தா இவன் ஒரே நாள்ல பட்டத்தை தூக்கிட்டு போயிருவானாட்டு இருக்கு அப்படிங்கிற அவன் பார்த்துட்டு இருக்கான். சோ சான்யூ அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் பார்க் இருந்துட்டு ஹீரோ கிட்ட தம்பி சிஇஓ வேணா உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், பட் உன்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கும் அப்படின்னு கத்திட்டு போயிடுறான். அட நாயே என் காசுலயே வாங்கி குடிச்சிட்டு என்னவே திட்டுறியாடா அப்படின்னு கொலைகாண்டாகிற ஹீரோ. அதே நேரத்துல அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பீம் பாயை தான் காட்டுறாங்க. இவனை கட்டி போட்டதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். அங்க இருக்கிற மொபைல் எடுத்து டிடெக்டிவ் சா அப்படிங்கிற ஒருத்தர் கால் பண்றான். சார் நான் தான் பேசுறேன், என்னை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அட ஒளராதரான்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் போனை கட் பண்ணிடுறாரு. சரி வேற வழி இல்ல நம்ம தான் இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு பீம் பாயும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ட்ரை பண்றான். பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் அங்கதான் நின்னு பீம் பாய நோட்டம் விட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சுத்தியில எடுத்துட்டு வந்தவன் ஒரே அடியில பீம் பாய மட்டையாக்கிடுறான். இவ்வளவு காரியம் பண்ணிட்டு கிச்சன்ல அசால்ட்டா சுத்தியில கழுவிட்டு இருக்கான். அப்ப அங்கேயே தான் அந்த கிராக் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் பீம் பாயோட மொபைலை கொண்டு வந்து வச்சோன்னே கிராக்கு மூஞ்சியே இல்ல. ஏண்டா அவனை பத்திரமா பாத்துக்கூடான்னு சொன்னா பக்கத்திலே மொபைல் வச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த கிராக் இருந்துட்டு எனக்கும் பசிக்கும் இல்ல நான் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே இவன் காண்டாகிறாங்கிறது அவனுக்கு புரியுது. வேண்டாம் இவன் கையால் அடிபட்டு சாகருக்கு நம்மளே அடிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த கிராக் அவனே அடிச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல இன்சார்ஜ் லேடி அங்க வரும்போது தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்டேஜ்ல அவனை பிடிச்சி வெளுத்து வாங்கியிருப்பான் இருக்கு. கடைசி ஒரு குண்டாவை மட்டும் மண்டையில கவுத்தி வச்சு உட்காந்துருக்கான். ஏன்டா நீங்க சண்டை போறதே நிறுத்த மாட்டீங்களாடா, ஏற்கனவே புதுசா வந்த உங்களால பேய் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. அதே நேரத்தில் நம்ம லீடாங்கு கிளினிக்ல இருந்து டிப்டாப்பா கிளம்பி வெளியே வரும்போது ஆபீசர் ஜங் அங்கதான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க உள்ள இருக்க டென்டிஸ்ட் என்னை விட நல்லாவே உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணுவாரு, உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஜங் இருந்துட்டு உங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தா நீங்க டேட்டிங் போற மாதிரி இருக்கு, பரவாயில்ல உங்களை ஒருத்தி பாக்குறானா ரொம்ப கொடுத்து வச்சவளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கையில ஒரு பாக்ஸோட தான் வந்துட்டு இருக்காரு நம்ம ஆளு. இங்க நம்ம ஹீரோ ட்ரீட் எல்லாம் முடிச்சுட்டு நொந்து போய் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரான்.
பட் அவனுக்கு உள்ள போறதுக்கு இஷ்டமே இல்ல. வேற என்ன பண்றது, வேற வழியும் கிடையாது இவனுக்கு. சரின்னு உள்ள வந்தா அந்த இன்சார்ஜ் லேடி வேற பிடிச்சிக்கிறாங்க. தம்பி உனக்காக அந்த எக் பாயில் பண்ணி கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ இவ வேற கெட்டு போன முட்டையை கொண்டு வந்து உயிர் எடுக்கிறாள்னு புலம்பிக்கிட்டே ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறான். அப்ப வால்ல ஏதோ கிராக் மாதிரி ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே இவன் மொபைல் பெட்டு கடியில விழுந்துருது. அதை எடுக்கலான்னு பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு டைரி கிடைக்குது. ஒருவேளை இந்த டைரி இதுக்கு முன்னாடி இங்க தங்கியிருந்தவனோட தான் இருக்குமோ அப்படின்னு இவனு ஓபன் பண்ணி பார்த்தா, நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ஒன்னு நான் சாகணும் இல்லைன்னா அவனை கொல்லணும், சாகணும்னே எழுதி வச்சிருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த ரூம்ல இருந்தவன் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கிற விஷயத்தை இன்சார்ஜ் சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகத்துக்கு வருது. பயபுள்ள ஓவரா பயந்துடுறான். இதுக்கு மேல இந்த டைரியை படிக்க வேண்டாம், கண்டிப்பா இந்த பயத்துல தூக்கம் வராதுன்னு சரக்கடிக்க வந்துடுறான். அப்ப ஹீரோயினுக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். பட் எந்த ரிப்ளையும் வரல. அதே சமயத்துல இவனுக்கு கால் வருது. ஏன்னா ஆல்ரெடி சன்யு இவன் நம்பர் தான் ஆபீஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க. சோ கஸ்டமர்ஸ் எல்லாம் அன்டைம்ல போன் பண்ணி இவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி ஒரு கார் இவன் அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகுது. சோ கார்ல இருந்து இறங்குறவர் தான் டிடெக்டிவ் சா. ஆல்ரெடி பீம்பாய் என் உயிருக்கு ஆபத்து, யாரோ கொலை பண்ண பாக்குறாங்கன்னு இவருக்கு தான் போன் பண்ணி சொல்லியிருப்பான். சோ இவரும் இன்சார்ஜ் லேடி கிட்ட பீம்பாயோட போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. அப்ப அந்த லேடி இருந்துட்டு, இந்த நாய் எனக்கு வாடகை கொடுக்கவே இல்லை, காலையில இருந்து ஆளை வேற காணோம், நானே நாளைக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணலான்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் தங்கியிருந்த ரூமையும் டிடெக்டிவ் சா செக் பண்றாரு. அவனை எப்பமா கடைசியில பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, நேத்து குடிச்சுக்கிட்டு பக்கத்து ரூம்ல தான் போட்டு அடிச்சா, அதுதான் நான் கடைசியா பார்த்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த கிராக் அங்க வந்துடுறான். சோ அவனை கூப்பிட்டு டிடெக்டிவ் சா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவனை தான் பீம்பாய் அடிச்சான் அப்படின்னு. இவன் எப்பவும் போல பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே அவன் அடிச்ச விஷயத்தை சொல்றான். பாவம் டிடெக்டிவ் என்ன பண்ண முடியும், சரி இதுதான் என்னோட நம்பர், அவன் வந்தானே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அந்த ஸ்ட்ரேஞ்சர் எப்பவும் போல கையில ஒரு பேக்கோடையே நின்று நோட்டம் விட்டுட்டு இருக்கான். டிடெக்டிவ் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்குறான். அதனால அவர் ஹீரோ கிட்டையும் பீம்பாயை பத்தி விசாரிக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, 2-3 டைம் தான் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப டிடெக்டிவ் வந்துட்டு இவன் ஆல்ரெடி ஒரு குற்றவாளிப்பா, இப்ப கால் பண்ணி அவன் உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோக்கு ஷாக் ஆகுது. சரி பரவாயில்ல, அவனை பத்தி ஏதாவது நியூஸ் உனக்கு கிடைச்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு இவர் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு இருக்கிறத யாரோ நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்குள்ள வந்தா ஹீரோ கிட்ட இன்சார்ஜ் லேடி ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது ஆல்ரெடி ஓபன் ஆயிருக்கு. இதை யாரும் ஓபன் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, அது 313 ஒரு கண்ணாடிக்கார இருக்கான் பத்தியா, அவனுக்கு வந்த பார்சல் நினைச்சு தப்பா ஓபன் பண்ணிருப்பான் அப்படின்னு கேஷுவலா பதில் சொல்லிடுறாங்க. இவனுக்கு செம்ம காண்ட் ஆகுது. இதை பத்தி அவன்கிட்ட கேட்கலான்னு போறான். அப்பதான் இந்த சிஇஓ சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவனுக்கிட்ட இருந்து விலகியேறு, நம்ம ஊர்ல நிறைய பேர் குழந்தை ரூபத்துல குலகாரனா சுத்திட்டு இருக்கானுங்கன்னு சொல்லியிருப்பான். அதனால நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை சொல்லிட்டு இவன் ரூமுக்கு வந்துடுறான். அப்பதான் லேப்டாப் ஆல்ரெடி ஆன்ல இருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. கண்டிப்பா இந்த கண்ணாடிக்கார நாய் தான் ஏதாவது ஓபன் பண்ணி தப்பா பார்த்துடுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பக்கத்துல டிடெக்டிவ் சாவோட விசிட்டிங் கார்டை பாக்குறான். அந்த சமயத்துல தான் இதுக்கு முன்னாடி பீம் பாய் நான் என்னோட சொந்த ஊருக்கே போய் ஃபிஷிங் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சரி இதை டிடெக்டிவ் கிட்ட சொல்லலாம்னு ஹீரோ கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல கார் எடுக்க போன டிடெக்டிவ் அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு கயிறு போட்டு கழுத்தை லாக் பண்ணி கத்தி எடுத்து அல்லையிலே இறக்கிடுறான். இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட் வெளியே வரான். இவனுக்கு டிடெக்டிவோட கார் எங்க இருக்குன்னு தெரியாதனால ஒருவேளை கிளம்பிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ மிரர் வழியில ஹீரோவை பாக்குற அந்த ஸ்ட்ரேஞ்சர், ஏண்டா இன்னும் உன்னால நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கோ அப்படிங்கிற புலம்பிட்டு இருக்கான். இந்த சமயத்துல டிடெக்டிவ் சுதாரிச்சுட்டு அந்த கத்தி எடுத்து ஸ்ட்ரேஞ்சரோட வயிற்றுலயே இறக்கிடுறாரு. சோ டிடெக்டிவ் கிளம்பிட்டாரு நினைச்சு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் போயிடுறான். காருக்குள்ள ஸ்ட்ரேஞ்சருக்கும் டிடெக்டிவ்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் நம்ம லீடாங் அந்த பக்கம் வராரு. சோ வந்தவர் கார் டோரை ஓபன் பண்ணா டிடெக்டிவ் ரத்த வெள்ளத்துல கீழே விழுறான். இத பார்த்தவர் கையில கொண்டு வந்த பாக்ஸ கீழே போட்டுறாரு. அதுல ஃபுல்லா மெடிக்கல் ரிலேட்டடான சிரிஞ்ச் அது இது நிறைய இருக்கு. கடுப்பான லீடாங்கு ஸ்ட்ரேஞ்சரோட கழுத்து ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாரு. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி லீடாங் ஹாஸ்பிட்டல்ல போன் பேசிட்டு இருக்கும் போது வேலையை முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டா உன்னை தான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு போட்டோ இருந்திருக்கும், ஒரு வாலண்டரி குரூப்ஸ். அந்த குரூப்ல இருக்க அத்தனை மெம்பர்ஸுமே இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான், அதாவது பீம்பாய் தவிர. பிரசன்ட்ல நம்ம லீடாங்கு அந்த ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து, ஏன்டா என் பர்மிஷன் இல்லாம தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நம்ம பண்றது கொலை இல்ல ஒரு ஆர்ட், நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை நீ மீறிட்டேன்னு சொல்லி அவன் கழுத்தை நரிச்சு கொண்டுறாரு. இப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. பேகோட ஊர் சுத்தனது, ஹீரோட ரூம்ல இருக்க அந்த ஹோல்ஸ் வழியில நோட்டம் விட்டது எல்லாமே லீடாங் தான். அதுக்கப்புறம் ஹீரோ மாடிக்கு வந்து ஹீரோயின் தான் போன் பேசிட்டு இருக்கான். இவன் இங்க இருக்கிறவங்களை பத்தி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு தான் நினைக்கிறான். பட் ஹீரோயின், டே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், மிட் நைட் ஆயிருச்சு, தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வச்சிடறான். அப்பதான் ஹீரோக்கு
பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, நீ தான் புதுசா வந்த பையனா அப்படின்னு. பார்த்தா வந்திருக்கிறது லீடாங்கு. சாரிப்பா இன்சார்ஜ் லேடி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. இது ஹீரோக்கு காண்டாகுது. ஏன் என்னையவே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். அதுக்கு லீடாங்க இருந்துட்டு, தப்பா நினைக்காதப்பா, உன்னைய பார்க்கும் போது அப்படியே என்னைய பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஓவர் கன்ஃபியூஷன் ஆகுறான் ஹீரோ. இந்த இடத்துல மரண மாசம் இந்த எபிசோடையும் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நன்றி.